ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாருன்னா, இந்த உலகத்திலே மிக பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரினா அது அமெரிக்கா தான். அந்த அமெரிக்காவில் இருக்க எலைட் ஃபேமிலின்னு சொல்லப்படுற பணக்கார குடும்பத்தில் இருக்க பணக்காரங்களுக்கு ஒரு மாமாவில் பார்த்தோம்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அது மட்டும் கிடையாது, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 6 மில்லியன் டாக்குமெண்ட்ஸை இப்போ வெளியில் விட்டிருக்காரு. அதாவது 2025 ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸை வெளில விட்டார். இப்போ மொத்தமாக 2026 இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விட்டுகிட்டே இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் மொத்தம் 6 மில்லியன் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா டொனால்ட் ட்ரம்ப், அதான் யூஎஸோட பிரசிடெண்ட், எலான் மஸ்க், அப்புறம் பில் கேட்ஸ், உலக தொழிலதிபர்களே டாப்பில் இருக்கவங்க இவங்கெல்லாம். அது மட்டும் கிடையாது, மைக்கேல் ஜாக்சன் கூட இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே, ஒபாமா, அது எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. உலகத்தில் இருக்க மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட தலைவர்கள் ஒரு 4 பேரை தவிர. அவங்க யாருன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எப்ஸ்டீனை பற்றி பார்க்கலாம். அவரோட தனித்தீவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, இந்த எலைட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லப்பட்ட தொழிலதிபர்கள் அப்புறம் அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு மாமா வேலை பார்த்துருக்காரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அது மட்டும் கிடையாது, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பணப்புழக்கத்துலேயும் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற அரசியல் தலைவர்களையும் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மேன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அது எப்படி சொல்கிறேன்னா, ஹனி ட்ராப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹனி ட்ராப்னால் இந்த பெண்களை வச்சு பெரிய பெரிய பணக்கார முதலைகளை வலையில் விழ வச்சு இவருக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது தான் ஹனி ட்ராப். கவர்ச்சியான பெண்களை வச்சு அவங்கள கவர் பண்ணி அவங்களோட சீக்ரெட் டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சு அவங்கள மிரட்டி அவங்கக்கிட்டேருந்து பணம் பறிக்கிறது, அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்க முக்கால்வாசி இல்லை மொத்த தொழிலதிபர்களையும் அவன் கைக்குள்ளே வச்சுருந்துருக்கான். அது மட்டும் கிடையாது, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு மொசாட், உலகத்துலேயே உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலோட ஸ்பைலேயே, உலகத்துலேயே இருக்க ஸ்பைலேயே இஸ்ரேலோட ஸ்பை சிஸ்டம் தான் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க தான் மொசாட். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மொசாடோட ஒரு ஏஜெண்ட்டாகவும் இருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே ஒரு கனெக்டிங் டாட் தான். மொசாடுக்கு என்ன தேவை இருக்கும், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஏன் அமெரிக்காவுக்குள்ளே போனார், எதனால் அமெரிக்காவில் இருக்க எலைட் ஃபேமிலிஸை அவளோட கண்ட்ரோலில் வச்சுருந்தார், யுஎஸ்ஏவை கண்ட்ரோலில் வச்சுருந்தா இந்த உலகத்தையே கண்ட்ரோலில் வைக்கலாம். அப்போது அந்த யுஎஸ்ஏவில் இருக்க எலைட் ஃபேமிலிஸை கண்ட்ரோலில் வச்சுருந்தா கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும், இஸ்ரேல் கிட்ட இருக்கும். ஸோ இஸ்ரேல் கிட்ட தான் யுஎஸ்ஏ மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே சிக்கியிருந்திருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 6 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது 6 மில்லியன் பேப்பர்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, வீடியோ டேப்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. இது எல்லாமே இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விட்டுட்டுருக்காரு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் இது எல்லாமே அவங்க கூட இருந்து தப்பு பண்ணிவிட்டு அவரை கைது பண்ணி ஜெயிலுள்ளேயும் வச்சாங்க. ஆனால் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெயிலில் மர்மமான முறையில் இறக்குறாரு. அதுவும் எப்படி இறக்குறாருனா, அவரே சூசைட் பண்ணி இறக்குறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வழக்கம் போல் தான் எல்லா கேஸ்லேயும் இருக்கிற மாதிரி எந்த கேமராஸும் ஒர்க் ஆகலை. அப்போனா இதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பா, மேபி யூஎஸ் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள் எல்லாருமே இதை சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஒரு பேச்சு அடிப்பட்டாலும். ஆனால் இப்போ இருக்க தியரி படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு உயிரோடு தான் இருக்கார். உயிரோடு இருந்தது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.